ஒரு என்ன சொல்ற? கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் இருக்கும். 1.5 கிலோமீட்டர் இருக்கு. எல்லா காருமே இருக்கு. மெர்சிடிஸ் பென்ஸ், ஆடி. பென்ஸா? அது நார்மலான கார்லாம் கிடையாது. ஆடியா? நார்மல் கார்லாம் நார்மல் கார்லாம் கிடையாது. இது ஆடி Q7 அதெல்லாம் இப்பதான்டா வந்துச்சு. இந்த வருஷம் தான்டா என்னடா வந்துச்சு. சொல்ற? யார் அது கார்றா அதெல்லாம்? ஒண்ணுலாம் கிடையாது. அவன் மொரட்டு பணக்காரனாட்டு இருக்குடா. நீ வேற அங்க போய் சாப்பாடு போய் சாப்பிட்டா ஒத்தா நீ எல்லாம் மிரண்டிருப்ப. கேரளா மேலாம் யானை எல்லாம் கூட்டு வந்து வச்சிருந்தான்டா கல்யாணத்துக்கு. அவ்வளோ கிராண்டாவா? கார் வாங்கியிருக்கான். 45 லட்சம் போட்டு கார் வாங்கியிருக்கிறான் தலைவன். டேய், சம்பளமே 30,000 தான் வாங்குறேன்னு சொன்னான். 30,000 எப்படி 45 லட்சத்துக்கு கார் வாங்க முடியும்? அதான்டா எனக்கும் தெரியல. அதே மாதிரி அங்க போய் நின்னா கூட்டத்துல சாப்பாடு என்னென்னன்ற சாப்பாடு ஒரு விதம்னா சாப்பாடு பஃபேல வச்சுட்டாங்க. வெஜ் ம். தான். இந்த டால வந்தா ஸ்நாக்ஸ் அவ்வளோ ஸ்நாக்ஸ்ரா. நீ நிஜமா நீ எல்லாம் பாத்துருந்தனா அள்ளு விட்டுருக்கோம். எவ்வளவு என்னென்னன்ற ம். பாப்கார்னு, கரும்பு ஜூஸ், பருத்தி பாலு, பா. அப்புறம் இன்னொன்னு உளுத்தங்கஞ்சி, ம். இதெல்லாம் தனியா ஒரு ஸ்டால். ஐஸ்கிரீமே ஒரு 5 டைப் ஐஸ்கிரீம். ம். எல்லாமே இந்த பார்த்துருக்கேன் அமுலு நானும். இந்த ஸ்டால் மாதிரி போட்டு இருக்கு. ஸ்டால் மாதிரி பீடாலேயே போட்டு ஒரு புதுசு 4 புதுசாக கொடுப்பானுங்க. ம். பீடாலேயே ஒரு 4 டைப்பு. ம். நான் எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் பாக்கெட்ல கட்டிட்டு வந்துட்டேன். சொல்லவே இல்லையே யாருக்கும். நான் சரி கார்ல போய் இறங்கலாம். கார்ல போனா சரி கொஞ்சம் நல்லா இருக்கும். பக்கத்துல தான் இருந்துச்சு. நம்ம மறுநாள் வேற கொஞ்சம் விசேஷத்துக்கு இதுல வரைக்கும் போற மாதிரி இருந்துச்சா, சரின்னு கார் எடுத்துட்டு போனேன். ம். கார் எடுத்துட்டு போனா அங்க ஒத்தா காரை நிப்பாட்ட கூட இடம் இல்லடா. அவங்க வீட்டுல இருந்து அங்க கோயில் மண்டபம் வரைக்கும் ஃபுல்லோட மண்டபத்துக்குள்ளேயே பார்த்தோன்னா ஒரு 100-200 கார் நிக்குது. ம். அங்கேயே பார்க்கிங்ல இடமே இல்ல. அங்க நிக்கிற காரும் எல்லாம் லேசுப்பட்ட கார் கிடையாது. ஒண்ணு கூட சாதாரண கார் கிடையாது. அவ்வளோ பணக்காரனா? போடா மிரட்டி விட்டான்டா. ஐயோ நீ எல்லாம் வந்திருந்தேன்னா மிரண்டிருப்ப சத்தியமா. வேற யார் போனானுங்க கிளாஸ்ல இருந்து? நம்ம கிளாஸ்ல எவனையும் கூப்பிடல. என்னை மட்டும் தான் கூப்பிட்டான். நான் ஏன்? போனேன். நான் சரக்கு மட்டும் அவன் குடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் வாங்கிட்டு போனேன். அவனுக்கு போற இதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே வாங்கி வச்சிட்டேன். ம். அதை எடுத்துட்டு போனேன். அது அந்த இடத்துல கொடுக்க முடியல. கார்ல தான் வச்சிருந்தேன். வந்தானா கொடுத்துடலான்னு பார்த்தேன். யாராச்சும் அனுப்பிவிடுவான்னு பார்த்தேன். ஃபுல்லா பிஸியா இருக்கும். அதையும் கொடுக்க முடியல. அப்புறம் நான் வந்துட்டேன். நீ ஃப்ரீ ஆயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு, நான் எடுத்து தரேன் அப்படின்ட்டு வந்துட்டேன். ம். என்னடா இது? அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லியா யாருக்கும்? நம்ம கிளாஸ்ல யாருக்கும் சொல்லல. என்னடா இது? ஆனா மிரட்டி விட்டான்டா கீர்த்திவாசா. நீ கூட அப்படி கல்யாணம் பண்றா? நீ பணக்காரன் தானே. உங்க அப்பா தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் போலீஸ் இல்ல. அதுக்கு அப்ப நீ வாங்கி தர மாட்டியா? இதெல்லாம் வாங்கி தர மாட்டியா? வாங்கி தருவேன், ஆனால் அவ்வளோ காசு இது சொல்ல என்கிட்ட. மறந்துட்டேன். பாதாம் பால், ஹாட், கோல்டு ரெண்டுமே. ரோஸ் ஓ. மில்க், அப்புறம் இன்னொன்னு வச்சிருந்தேன். நன்னாரி சர்பத்து. அந்த சாப்பிடுற இடம் ஒரு பக்கத்து பஃபே இருக்குன்னா, இந்த ம். சைடு வந்தனா இந்த ஸ்நாக்ஸ்க்குன்னு ஒரு சைடு இடமா? சைடிஸே ஸ்நாக்ஸுக்கே ஒரு பெரிய ரோ. அது இல்லாம இது வரவங்க போறவங்க எல்லாம் உட்காந்து வேடிக்கை பாக்குறதுக்கு, அந்த கேரளா மேளம் அடிக்கிறவங்களை வேடிக்கை பாக்குறதுக்கு, யானையை வேடிக்கை பாக்குறதுக்கு அது தனியா ஒரு ஸ்டேஜ் ஆடிட்டோரியம் மாதிரி போட்டு. டேய், உண்மையாக சொல்கிறியா இல்லை சும்மா சொல்கிறியாடா? அட அடே நான் ஏன்டா போய் சொல்றேன். நான் வீடியோ எடுத்தால அல்பத்தனமா இருக்குன்ட்டு நான் வீடியோ எடுக்க மாட்டேன்டா. ஒருத்தன் கூட அங்க நார்மல் போன் வச்சிருக்கா. எல்லாம் ஐபோன் தான் வச்சிருந்தாங்க வந்தவங்க எல்லாம். வயசான கிழவன்ல இருந்து கிழவி குமரை வரைக்கும் எல்லாரும் ஐபோன் தான். அப்படியா? ஆஹ் அவ்வளோ கிராண்டெல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்கடா அவ்வளோ. ஆனா நீ வேற. என்னடா இது? நான் ஏதோ கோயில் மண்டபம்னு சொல்லிதான் போனேன். நானு கோயில் மண்டபத்துல தானே வைக்கிறான். என்னத்த இது பண்ண போறான், சிம்பிளா தான் இருக்கும் அப்படின்னு தான் போனேன். ம். போனா மொத்த அவ்வளவு கார்ரா. இந்த சரவணன் கூட காரே ஏதோ ஒரு சிம்பிளாக தான் முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அவன் அவன் கம்யூனிட்டி மாத்தி கல்யாணம் பண்ணான்டா சரவணன். அப்படியா? உம் இப்பெல்லாம் அதுக்கெல்லாம் அந்த பிள்ளைய ஒத்துக்கிறானுங்களே. அவங்க இதுல. ஆமாண்டா அவன் அந்த பொண்ணு கொங்குன்னு நினைக்கிறேன். ம். அவங்க இதுலயே அந்த பிள்ளை கல்யாணம் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ம். ஆனா மிரட்டி விட்டான்டா. நீ வேற செம மிரட்டு. வச்சு செஞ்சுட்டான். ம். எனக்கு வேலைக்கு போய் என்ன பண்றேன்னு தெரியல. நம்பால ஜாடு கணேஷ் இருக்கு. அப்படி ஜாடு கணேஷை கூப்பிட்டு போமா? இல்ல அப்டேட் பண்றது அப்டேட் வந்துருச்சுடா, நானும் பார்த்தேன். சரி இரு, அப்ப நான் அப்டேட் பண்ணிட்டு வரேன், பேசிக்கலாம். பண்ணிடுவோமா அப்டேட்டு? நீ இப்படிதானே கல்யாணம் பண்ணுவ? நீ இப்படிதானே கிராண்டா கல்யாணம் பண்ணுவ? தெரியல.
காசு இருந்துச்சு என்ன பண்ணுவேன்? எனக்கு தெரிஞ்சு எப்படி ஒரு 50 lakhs கிட்டயாச்சும் செலவு பண்ணிருப்பான். டேய் அவ்வளோ எங்கேருந்துடா வருது? 50 lakhs ஐ மீன் அந்த கார் இல்லாம கார் எல்லாம் சேர்த்துனா எல்லாம் 1 crore தாண்டி போயிரும். ஒருவேளை கடன் வாங்கி பண்ணியிருப்பானோ, லோன் எடுத்து. டேய் ப்ரோ அப்டேட் விட்டாங்களா ப்ரோ? அப்டேட் வந்துருச்சு ப்ரோ. நான் தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துடுறேன் ஒரு 10 நிமிஷம். பண்ணிட்டேன். சரி அப்டேட் பண்ணிடுவோமா? கார் எல்லாம் சேர்த்துனா 1.5 கோடிக்கு மேல கண்டிப்பா செலவு பண்ணிருப்பான்டா. இது அந்த ட்ரோன்லாம் ஃபுல்லா ஒரு ட்ரோனே ஒரு ட்ரோன்லாம் கிடையாது. அங்க அங்க அந்த அந்த ஏன்டா கார் ஏன்டா பூவை வச்சு கார் அவனுக்கு கல்யாண மாப்பிள்ளைக்கு வாங்கி தராங்க. ஒருவேளை ரெண்டல் காரா இருக்கும்டா. டேய் ஆல்ரெடி அவன் வீட்ல 3 கார் இருந்துச்சுடா. நான் போயிருக்கேன்டா இது வீட்டுக்கு. ஆடி பென்ஸ்லாமா? ஆடி கிடையாது. இது மஹேந்திரா 700 ஒன்னு வச்சிருந்தான். அப்புறம் இண்டிகா அவங்க தாத்தா ஒன்னு இண்டிகா அது விஸ்டா ஓகே. ஏதோ பென்ஸ் ஆடின்லாம் அவங்க அப்பா அப்புறம் ஜீப் ஒன்னு வச்சிருந்தாரு. இந்த பழைய படத்துல வரும்ல, நாட்டாம படத்துல வரும்ல, அந்த மாதிரி ஜீப் ஒன்னு வச்சிருந்தாங்க. ஆல்டர் பண்ணது பிளாக் கலர். என்ன பண்றாங்க உங்க அப்பா? விவசாயம் தான். 100 ஏக்கர். 110 என்னமோ சொன்னானே. ஆமா 50 ஏக்கர்ல இது மட்டும் போட்டு வச்சிருக்கான். தென்னை மரம் மட்டும். அதுலயும் பயங்கரமா ரெவன்யூ வரும். அவ்வளவு வச்சிருந்தா. வீட்டுக்கு போனா கரும்பு ஜூஸ். இப்ப நீ வீட்டுக்கு வந்தா காப்பி எதுல வச்சு குடுப்ப? என்ன கிளாஸ்ல வச்சு குடுப்ப? எனக்கு போயிட்டு நான் போயிட்டு காப்பின்னு கேட்டது காப்பி கேட்கல. நானு அப்ப என்னமோ கேட்டேன், விளையாட்டா என்னமோ கேட்டேன் வீசாண்டிட்டு. அதுக்கு உடனே இருந்துட்டு போயிட்டு ஒரு குடம் நிறைய கரும்பு ஜூஸ் தூக்கிட்டு வந்து வச்சாங்க. ஒரு குடம். குடமா? குடம்டா. ஒரு குடத்துல கொண்டாந்து வச்சாங்க குடிசாமி அப்படின்ட்டு. அது இது எப்ப? இதெல்லாம் ஒரு 3-4 வருஷம் முன்னாடி. 2020 அப்ப. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் பண்றானா அப்புறம் எப்படி பண்ணாம இருப்பான்? மிரட்டி விட்டான்டா. நிஜமா நம்ம கிளாஸ்லயே இது இவ்வளவு கிராண்டா கல்யாணம் பண்ணது ஒருத்தனும் இருக்க மாட்டான். ஈசாண்டி மாதிரி எவனும் கல்யாணம் பண்ணிருக்க முடியாது. காலதான் நக்கணும். சிபியும் ஓரளவு பண்ணியிருந்தான். ஓகே இதா இல்ல, குறை சொல்றதுக்கு இல்ல. ஆனா அவன் காசுல. ஆமா நானும் என் காசுல தான் பண்ணேன். நானும் என் காசுல தான்டா பண்ணேன். எனக்கே இப்ப கல்யாணம் இது அப்ப எவ்வளவு? அப்பயே எனக்கு 15 lakhs கிட்ட செலவாச்சு. 2 வருஷம் முன்னாடி 15 lakhs கிட்ட செலவாச்சு எனக்கு. அவ்வளவு வச்சிருந்தேடா கையில? கையில எங்கடா வச்சிருந்தேன்? ஏன்டா நீ வேற. எங்க அப்பா என் அக்கௌண்ட்ல கொஞ்சம் காசு போட்டு வச்சிருந்தாங்க எனக்கு. ஒருவேளை தத்தேரியா போயிட்டேன்னா பொட்டி கடை போட்டு தரலான்னு சொல்லிட்டு ஒரு 5 லட்சம் வச்சிருந்தாரு. சரி அப்டேட் பண்ணிட்டு வந்துடலாம்.